Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேன்வாவில் தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பிசி இல்லைனா லேப்டாப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கேன்வா அப்ளிகேஷன் எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் பேஜே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டைப் பண்ண உடனே ஒரு ரெசல்யூஷனோட காமிச்சிரும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தோணுதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து தம்ப்நெயில் வச்சிடலாம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு வந்து காப்பிரைட் விழுமா அப்படின்னு வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரும். ஸோ இதுக்கு வந்து காப்பிரைட் வரவே வராது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். அதனால் வந்து இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, வேணும்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு இது சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று காட்டுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 1K லைக்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் ப்ரொஃபஷனலாக எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணலான்னு இன்னும் நிறைய பார்ட்டாக வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் வந்து வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டோம். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி எடிட் டேபுக்கு வந்து கொண்டு வந்துடும் நம்மளை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு இந்த இமேஜ் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தோம்னா இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிரேடியண்ட்டில் வந்து பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு கலர் கிரேடியண்ட் தான். ஸோ இதை வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை வந்து நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிரேடியண்ட் இல்லை நமக்கு வேறு ஏதாவது கலர் வேணும்னா கூட நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு ஏதாவது இமேஜ் வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம இமேஜையும் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிரேடியண்ட்டே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த கிரேடியண்ட்டை வச்சு எப்படி ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம வந்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய இமேஜை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த இமேஜை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதில் வந்து அப்லோட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தோன்னா நான் நிறைய என்னோடய இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அப்லோட் மீடியா அப்படின்ட்டு அந்த மேலே அதுக்கு கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல்ஸில் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் remove.bg அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து உள்ளே வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகி முடிஞ்ச உடனே ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும், உள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இமேஜை நான் வந்து இந்த தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இமேஜ்னாலும் நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்து இங்கேருந்து நீங்கள் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இது எனக்கு வந்து தம்ப்நெயிலுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக தம்ப்நெயிலுக்காண்டியே தனியாக எப்படி நீங்கள் வந்து இமேஜ் ஷூட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா ஸோ நான் அதை பற்றி வீடியோ மேக் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றியும் வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து வீடியோ நம்ம ஒரு தம்ப்நெயிலுக்காண்டி நம்ம எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த சைடில் நம்ம வைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து வைக்கணும். ஸோ தம்ப்நெயில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கண்டென்ட்டை விட நம்ம தம்ப்நெயில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம மாற்றிட்டு இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது அன்குரூப் கொடுத்துக்கோங்க. இந்த அன்குரூப் கொடுக்கறனால என்ன ஆகுனா இந்த இமேஜ் அப்புறமேட்டு இந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த நேமும் வந்து தானாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு அன்குரூப் ஆகிருக்கு. ரெண்டும் ஒன்றா இருந்ததை வந்து நம்ம அன்குரூப் பண்ணிட்டோம். இது நமக்கு தேவையில்லை, நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதை டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துடணும். நான் டெலிட் எலிமெண்ட் கொடுத்துட்டேன். திரும்ப கொடுத்தா இது வந்து ஃபுல்லாகவே டெலிட் ஆகிரும். இப்போ இது ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து கிராஸ் லைனாக நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து இப்போ சைஸை வந்து நம்ம பெருசாக்க போகிறோம். ஸோ சைஸை பெருசாக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு வந்து ஃபுல் தம்ப்நெயிலுக்கும் அது செட் ஆகிற மாதிரி நான் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். லைக் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ வந்து அந்த பிளாக் கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டில்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா -டிகிரிலாம் காட்டும். இதில் வந்து கரெக்டாக -5 டிகிரியில் நீங்கள் வைக்கணும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு கூட குறைய வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்க்க அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. -5 டிகிரி வந்து கொஞ்சம் நல்லாவே அட்ராக்டிவான ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஃபேஸுக்கு பேக்ரவுண்டில் வைக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். என் ஹெட்டுக்கு கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி
நான் வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து -5 டிகிரியில் டில்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதையும் அதே தான். இப்போ வந்து இதில் என்ன டைப் பண்ணணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் இந்த தம்ப்நெயிலுக்கு வீடியோக்காண்டி நான் என்ன ரெடி பண்ணுறேனோ ஸோ அதே தான் நான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மேக் ப்ரொஃபஷனல் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுறேன். மீதி உள்ளதை கீழே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம மேலே கொண்டு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டா தான் வந்து கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணுமா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபாண்ட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட்டே ஓகே அப்படிங்கிறதுனால நான் இதே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும்னா அதையும் நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம இங்கே எடிட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது கேன்வாவில். ஸோ இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 40% கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். மீதி உள்ளது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் ப்ரொஃபஷனல் இது ஓகே. அதுக்கப்புறமேட்டு தம்ப்நெயில் அப்படிங்கிறதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ரீசெண்டில் அடி வச்சுக்க வந்துருமா அதான் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து சஜஸ்டடில் காட்டுறது. அது போக இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் வேறு எங்கேயா சர்ச் பண்ணி ஒரு ஃபாண்ட்டோட நேம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை தாராளமாக அதில் சர்ச் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை எடுத்து உள்ளே போடுற வேண்டி தான் பாக்கி. இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன் கிளிக் தான் உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிரும். இதை வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணி போகிற 2 ஃபாண்ட்டு வந்து சேர்ந்து ஒன்றா இருக்குது. ஸோ அந்த அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். உங்களுக்கு தேவையுள்ளதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஃபாண்ட்டுமே ஓகே தான் இருக்குது. இதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா டில்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி -5 டிகிரியில் அதே மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து வியர்டாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு லுக்குமே கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்காண்டி நம்ம கரெக்டாக அதை வந்து டில்ட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதையும் வந்து நான் ஃபாண்ட்டை வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்கான தம்ப்நெயில்னால ஸோ அது வந்து நம்ம தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுலேயும் ஃபாண்ட் பிடிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து இது ஓகேவாக தான் இருக்குது. இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தம்ப்நெயிலில் வந்து எடுத்து என்ன வரும்னா வந்து ஒரு கேன்வா லோகோ வரும், அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் வரும் சரிங்களா. அந்த வித் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி நியான் மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இதுவுமே இதில் ஃப்ரீயாக அவைலபிள் தான். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். கொஞ்சம் மேலே போங்க, டாப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து குரூப்பாக இருக்குது, இதையும் நான் அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி 2 டெக்ஸ்ட்டாக இருக்கிறனால இதை அன்குரூப் பண்ணிக்கிட்டு ஒன்று நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வித் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். மேக் ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் வித் கேன்வா அப்படிங்கிறது தான் நம்ம டைட்டிலு. ஸோ அதனால் நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே ஃபாண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு இந்த ஃபாண்ட் ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நியான் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதை சேஞ்ச் பண்ணல, ஏன்னா வந்து நம்மளோட தம்ப்நெயில் பேக்ரவுண்டுக்கும் இந்த ஃபாண்ட்டோட கலருக்கும் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஸோ இதுவே எனக்கு ஓகே அப்படிங்கிறதுனால நான் இதே வந்து நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு இமேஜ் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கேன்வா அப்படிங்கிற இமேஜ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. கேன்வாலேயே நிறைய இமேஜஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா அப்லோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், தனியாக நான் எடிட் பண்ணி கொண்டு வந்தது. நீங்கள் உள்ளே எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேபுக்கு போய்க்கோங்க. அதில் சர்ச்சில் போய் நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேன்வான்னு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேன்வாங்கிற நேமில் என்னென்ன இமேஜஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து இந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் வந்து கேன்வான் இருக்கும், இன்னொன்று ப்ரோன்னு இருக்கும். ப்ரோன்னு இருக்கிற எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ இமேஜ் இந்த கேன்வா வந்து நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இது வந்து ஏன்னா இந்த கேன்வா ஆப்போட லோகோனால இதை ஃப்ரீயாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 80% மேலே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம தம்ப்நெயில். ஸோ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தம்ப்நெயில் வந்து எப்படி பண்ணணும் பிகினர்ஸ்க்கு தெரியலனா இதில் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் ஃபோனில் பண்ணுறது ஈஸி தான், பட் ஆனால் ஃபோனில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிற காரணத்தினால தான் நான் பிசியில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோனில் தான் எனக்கு பண்ண முடியும், என்கிட்ட பிசி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக நான் அதுலேயே ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ திரும்ப அதே மாதிரி எலமெண்ட்ஸில் போய்ட்டு யூடியூப் டைப் பண்ணிக்கிறேன். யூடியூபோட லோகோ இருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்ரீ லோகோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு
இதோட சைஸை மட்டும் நான் ஜஸ்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை நல்லா சின்னதாக்கி நான் அந்த கார்னருக்கு கொண்டு போயிட்டு என் சேனல் நேமை வந்து ஸ்லாஷ்னு போட்டு என் சேனல் நேம் டெக் கைடர் அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த யூடியூபோட லோகோவை நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு இது தேவை கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஸ்லாஷ் மட்டும் தான் தேவை, அது கொஞ்சம் போல்ட்டில் இருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்புல நான் வச்சுக்கிறேன். சைஸை வந்து நம்ம தேவைக்கு நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனல் நேமை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி நம்ம அதில் வந்து டைப் பண்ணி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதை ஃபுல் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சேனல் நேமை டைப் பண்ண வேண்டியதான். நான் டெக் கைடர் அப்படிங்கிற நம்ம சேனல் நேமை வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதையும் வந்து நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நம்ம சேனல் நேமை டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் உங்கள் சேனல் நேமை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையுமே வந்து போல்ட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக கேப்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் சைஸை வந்து நம்ம தேவைக்கு ஏற்றப்பல நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்க வந்து நம்ம தம்ப்நெயிலை வந்து இன்னுமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக காட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எல்லா தம்ப்நெயிலுக்கும் வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். இந்த தம்ப்நெயிலுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சேனல்லேயும் வைக்கிறது கரெக்டாக சூட் ஆச்சு. அதே மாதிரி அந்த பிளேஸுமே வந்து கரெக்டாக இருந்ததுனால இது வந்து பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அதை சேஞ்சஸ் வச்சு மேக் பண்ணிக்கலாம். இனிமேல் நிறைய கான்செப்ட்டில் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம், இனிமேல் அட்ராக்டிவாக ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக் லெவலில் ப்ரொஃபஷனலாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டியூட்டோரியல் தான். இப்போ நம்ம தம்ப்நெயில் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம அதை டவுன்லோட் மேலே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டவுன்லோட் பண்ணலாம். உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா PNG சஜஸ்டடுன்னு இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து JPG அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மீதி எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சேமாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது சப்போஸ் மாறி இருந்தால் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மற்றபடி அதை தொட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், டேரெக்டாக டவுன்லோட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேப் மாதிரி ஓப்பன் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும், எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். நான் வந்து இதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் வந்து வெளியே இருந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுலேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதே மாதிரி குவாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ குவாலிட்டி பிரேக் வந்து இதில் எதுலேயுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே அட்ராக்டிவாக ப்ரொஃபஷ்னலாக லுக்கில் இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்து கேன்வா வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கணும். அண்ட் இன்னும் என்ன மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணிக்கிட்டும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, tata bye bye from Jovin from Tech Guide. See you.